ஹாய் ஹலோ நண்பர்களே வணக்கம். நாம இருக்கிற இடம் எங்கன்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து நம்ம கேரளா வந்திருக்கோம். கேரளாவில் நீங்கள் எல்லா இடத்தையும் சுற்றி பார்க்க போகிறோம். நிறைய இடங்கள் கேரளாவில் சுற்றி பார்க்க வேண்டிய இடம் நிறைய இருக்கு. அந்த மத்தியில் நம்ம இருக்கிற இடம் எங்கன்னு பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிற இடம் எங்க வந்து ஆலப்புழா தான் வந்திருக்கும். ஆலப்புழாவில் நம்ம போட்டிங் போக போகிறோம். போட்டிங் எப்படி போக போகிறோம், என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்க போகிறோம். வாங்க உள்ள போய் பார்க்கலாம். கண்டுபிடிச்சிருந்தாலும் சாப்பிடணும். கேமராமேன் வந்து முந்திரி கல் குடிக்காரு, நான் தென்னங்கல் குடிக்கிட்டு இருக்கேன். இப்போ உள்ள வந்தாச்சு. உள்ள வந்து பார்த்தீங்கன்னா போட்டிங் ஏற போகிறோம். போட்டிங் ஏறக்கு முன்னாடி என்னென்ன போட்டு இருக்குது அப்படிங்கிற மாதிரி அதில் பார்த்துருவோம். அது இல்லாமல் கவர்மெண்ட் போட் இருக்குது. அது இல்லாமல் கவர்மெண்ட் போட்னா ரொம்ப கம்மியாகவே பட்ஜெட் இருக்கும். அந்த பட்ஜெட்டில் நம்ம போயிட்டு வந்துடலாம். அது வந்து ரேட்டுமே கம்மியாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் டீலக்ஸ் போட் இருக்குது, லக்ஸரி போட் இருக்குது. இந்த மாதிரி நிறைய விதவிதமான போட்டுகள் இருக்குது. உங்களுக்கு தனியாக நமக்கு போட்டு வேணாலும் அதுக்கு தகுந்த மாதிரி சார்ஜஸ் இருக்குது. அதில் போய்க்கலாம். அந்த மாதிரி இல்லாமல் நாங்கள் வந்து கவர்மெண்ட் போட்டில் தான் போட்டிருக்கோம். கவர்மெண்ட் போட்டில் வந்து டிக்கெட் எடுத்தாச்சு. எடுத்தனா கீழே வந்து 25 ரூபா, மேலேனா 60 ரூபா அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. நான் அந்த 60 ரூபா டிக்கெட் தான் எடுத்திருக்கோம். எடுத்து 2 பேர் போயிருந்தோம். 2 பேரும் வந்து டிக்கெட் எடுத்துருக்காரு. எடுத்து மேலே உட்காந்தாச்சு. இப்போ வந்து நம்ம வந்து புறப்பட போகிறோம். புறப்படுறதுக்கு முன்னாடி பாருங்க, இந்த டிக்கெட் வந்து 2 பேர் எடுத்திருக்கோம். இதை அப்படியே புறப்பட்டு ஸ்டார்ட் பண்ண 2 மணி நேரம் டைம். இந்த 2 மணி நேரத்தில் நம்ம எல்லா இடத்துலையுமே சுற்றி காட்ட போகிறாங்க. நம்ம போகிற நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா மழை வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. மழை ஸ்டார்ட் ஆனதுனால பயங்கரமாக இதாக இருந்துச்சு. அந்த மாதிரி நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா அட்வான்ஸாக வந்து வரதுக்கு முன்னாடியே புக் பண்ணிடுவாங்க. புக் பண்ணி இந்த மாதிரி வந்தாங்கன்னா ஃபேமிலியோட வந்து எல்லாருமே வந்து கலந்துக்கிட்டு இந்த மாதிரி நம்ம லக்ஸரி புக் பண்ணிட்டு கூட வரலாம். அதாவது போட்டில் கூட ரூம் அவைலபிளாக இருக்குது. இந்த ரூம் 1, 2, 3 அப்படிங்கிற மாதிரி ஆளுக்கு தகுந்த மாதிரி வந்து புக் பண்ணிவிட்டு இந்த மாதிரி தனியாகவே நம்ம ஃபேமிலியாகவே தனியாக போகலாம். அந்த மாதிரி போட்டில் வந்து போய்க்கலாம். அந்த மாதிரி ஆப்ஷன் இருக்குது. அந்த மாதிரி போகிறவங்களும் போவாங்க. இருந்தாலும் நாங்கள் 2 பேர் வந்ததுனால அதிலெல்லாம் போகலை. இருந்தாலும் அப்படியே பயணம் பண்ணதுக்காக நம்ம கிளம்பியாச்சு. இப்போ வந்து வண்டி புறப்பட்டு போய்கிட்டு பாருங்கள். இப்போ நாம் வந்து கவர்மெண்ட் போட்டில் தான் போய்கிட்டு இருக்கோம். கவர்மெண்ட் போட்டில் போனாலும் பாருங்கள், எல்லா போட்லேயுமே ஒரே இது தான். அதேனால இதில் வந்து நம்ம மக்களோட மக்களாக சேர்ந்து போகணும் அப்படின்றதுக்காக தான் மக்களோட மக்களாக எல்லாமே போகிறாங்க. எங்கள் கூட சேர்ந்து நிறைய பேர் வந்தாங்க. அவங்களோட நாங்களும் சேர்ந்து பயணம் பண்ணோம். பயணம் பண்ணும்போது உண்மையிலே வந்து அப்படியே சைடில் 2 கரைகளுக்கும் நடுவில் பாருங்கள் அப்படியே வீடுகளாக கட்டியிருக்காங்க. கேட்குறது அது இல்லாமல் பார்க்குறதுக்கு அப்படியே சூப்பராகவே இருந்துச்சு. கிளைமேட் வேறு ஏற்கனவே செமையாக இருந்துச்சு, வேறு லெவலாக இருந்துச்சு. மழை வேறு பெய்யுதா, இந்த மலைக்கும் அதுக்கும் கிளைமேட்டுக்கும் சூப்பராக இருந்துச்சு. அதுவும் இல்லாமல் ஒவ்வொரு ஸ்டேஷன் மாதிரி, அதாவது ரயில்வே ஸ்டேஷனில் ஒவ்வொரு ஸ்டாப் நின்றுட்டு போகிற மாதிரி, இந்த மாதிரி நம்ம ஊர் பஸ் எப்படி நின்றுட்டு போகும் அதே மாதிரி தான் இப்போ ஒவ்வொரு ஸ்டாப்பாக நின்று போகுது. அங்கே வந்து நம்ம இறங்கி ஏறுறவங்க இறங்கி ஏறிக்கலாம். நம்ம ஒவ்வொரு ஸ்டாப்புக்கு இறங்கி ஏறிக்கலாம். அதே மாதிரி ஒவ்வொரு ஸ்டாப்லேயும் வந்து நிறைய கடைகள் இருக்குது. நம்ம வேணுங்கிற பொருள் வேணுனாலும் வாங்கிக்கலாம். வாங்கிட்டு அப்படியே நின்று சாப்பிட்டுட்டே போகலாம். அது இல்லாமல் வந்து அந்த இதுலேயுமே நம்ம போட்டில் போகும்போது சைடில் வந்து அதில் போட்டில் இன்னொரு போட்டில் வந்து அது இல்லாமல் சேலும் பண்ணுறாங்க. நமக்கு வேணுங்கிற ஸ்நாக்ஸ் இந்த மாதிரி ஃபுட்டு ஏதாவது அவைலபிளாக இருக்கும். வேணும்னு நினச்சேன்னா நம்ம வாங்கி அப்படியே சாப்பிட்டுட்டு இந்த கிளைமேட்டுக்கு தகுந்த மாதிரி சாப்பிட்டுட்டு இந்த மழை வர போயதுனால இது எல்லாத்தையும் பார்த்து அப்படியே என்ஜாய் பண்ணிவிட்டு அப்படியே கரை ஓரத்தில் அப்படியே பார்த்துக்கிட்டே போகலாம். உண்மையிலே லொக்கேஷன் வந்து வேறு லெவலாக இருந்துச்சு. அப்படியே 2 பக்கம் கரைகளுக்கு நடுவில் நம்ம இந்த மாதிரி பயணம் பண்ணுறது வந்து நல்லாவே இருந்துச்சு. ஒரு பக்கம் வந்து மழை வந்து பயங்கரமாக பெஞ்சிக்கிட்டு இருந்துச்சு. அதை பார்த்தோன்னா தண்ணி ஒரு பக்கம் பாருங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் தண்ணியாகவே இருக்கா. அதனால் நம்ம ஒரு பயமாகவே இருந்துச்சு பார்க்கறதுக்கு. சுற்றி தண்ணியாக இருக்கும், மழை பெய்யுது, இந்த கிளைமேட் வேறு ஒரு மாதிரி வேறு லெவலாக இருக்கிறதுனால கொஞ்சம் ஒரு பயம் தான். இருந்தாலும் அதை பயத்தை அட்ஜஸ்ட் பண்ணி இருந்தாலும் அப்படியே ஒரு என்ஜாய்மெண்ட்டாக அப்படியே பார்த்துக்கிட்டே சந்தோஷமாக அப்படியே போயிட்டு இருந்தோம். இருந்தாலும் பாருங்கள் அப்படியே பாருங்கள் தண்ணிக்கும் அந்த மாதிரி போட்டில் போகிறதுக்கும் அப்படியே வந்து பார்க்குறதுக்கு வேறு லெவலாக இருந்துச்சு. நிறைய பேர் என்னென்ன பண்ணால் புக் பண்ணிட்டு வருவாங்க. ஒரு சில ஏரியா நம்ம வந்து எங்கே போகணும் அப்படின்னு நினச்சி கேட்டு நிறைய பேர் புக் பண்ணிவிட்டு அந்த ஏரியா போகணும். இந்த சுற்றி காட்டுற இடத்துல வந்து நிறைய இடங்கள் இருக்குது. இருந்தாலும் வந்து கவர்மெண்ட் போட்டில் வந்துன்னா அவங்க வந்து என்ன சொல்கிறாங்கன்னா சுற்றி காட்டி எல்லா இடமும் போக மாட்டாங்க. ஒரு ஆவரேஜாக எல்லா இடத்துக்கும் வந்து எல்லா ஸ்டேஷனில் நின்று அங்கே வந்து சுற்றி காட்டுவாங்க. அப்படி சுற்றி காட்டி 2 மணி நேரத்தில் வந்து நம்ம வந்து போய் எல்லா இடத்துலையுமே பார்த்து என்ஜாய் பண்ணிட்டு வர மாதிரி இருக்கும். பார்க்குறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வேறு லெவலாக இருக்குது.
കരുണാലയത്തിൽ ഇറങ്ങുന്ന ഒരു കരുണാലയത്തിൽ ഇറങ്ങാനുള്ള ഒരു അപ്പുറത്തപ്പുറം താഴെ இப்போ நம்ம கேரளாவில் வந்து பார்த்துட்டு இருக்கோம். கேரளாவில் இதே மாதிரி நிறைய இடங்கள் சுற்றி பார்க்க போகிறோம். இன்றைக்கி நம்ம பார்த்துக்கிட்டு இருக்க இடங்கன்னா ஆலப்புழா தான் பார்த்துட்டு இருக்கோம். இந்த ஆலப்புழாவில் வந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறது இல்லாமல் இந்த ஆலப்புழா வந்து நம்ம சுற்றி பார்த்துக்கிட்டு இருக்கோம். சுற்றி பார்த்துட்டு இருக்கும்போது பாருங்கள், கரையோரத்தில் வந்து நிறைய மக்கள்கள்லாம் நிறைய பேர் வந்து வசித்து வந்துட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த கரையோர மக்களை பார்க்கறதுக்கும் அந்த மாதிரி லொக்கேஷன் இந்த மாதிரி மழை பெய்யறதுக்கும் அதுக்கும் கிளைமேட்டுக்கு வந்து வேறு லெவலாகவே நல்லாவே இருந்துச்சு. அந்த மாதிரி பயணங்கள் இது வரைக்கும் நான் பார்த்ததில்லை. அது மாதிரி இல்லாமல் கேரளாவில் ஃபஸ்ட் டைம் வந்து இடம் இந்த வந்து ஆலப்புழா தான் போயிருக்கேன். இந்த ஆலப்புழா தான் சுற்றி பார்த்துக்கிட்டு இருக்கேன். இந்த பாருங்க, இந்த லெவல் வந்து எனக்கு வந்து பார்க்கறதுக்கு சூப்பராக இருந்துச்சு. எனக்கு பிடிச்சிருந்துச்சு, ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அது இல்லாமல் இந்த மாதிரி போகிறது, இந்த மாதிரி இதெல்லாமே வர்றது எல்லாமே எனக்கு கொஞ்சம் புதுசாக இருந்துச்சு. இருந்தாலும் நான் வந்து தனியில் வந்து ஃப்ரெண்டோட வந்தேன். இருந்தாலும் ஒரு ஃபேமிலியோட வந்திருந்தேன்னா இந்த ட்ரிப் வந்து சூப்பராகவே இருந்திருக்கும். ஒரு வழியாக எல்லா ஏரியாவும் அப்படி சுற்றி பார்த்தாச்சு. உண்மையிலே வந்து சிறப்பாக இருந்துச்சு, பார்க்கறதுக்கு நல்லா இருந்துச்சு. லொக்கேஷன் உண்மையிலே கேரளா வந்தால் நீங்களும் கண்டிப்பாக வந்து பாருங்கள். உண்மையிலே சிறப்பாகவே இருக்குது. உண்மையிலே இந்த மாதிரி ஆலப்புழா இந்த போட்டிங் போகிறது இந்த மாதிரி எல்லாமே வந்து வேறு லெவலாக இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் புக் பண்ணிட்டு வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, நிறைய பேர் வந்து புக் பண்ணிட்டு வரணும்னு நினச்சிங்கன்னா, அதாவது ஒவ்வொரு இதுக்கும் ஒவ்வொரு காஸ்ட் இருக்குது. அந்த மாதிரி காஸ்ட்டை பார்க்கும்போது இப்போ என்ன நினைச்சீங்கன்னா, லக்ஸரியில் நீங்கள் புக் பண்ணி வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, அதாவது குறைஞ்சது வந்து 4000 ரூபா வரும். இந்த 4000 ரூபாவில் புக் பண்ணி வந்து உங்கள் வீட்டுக்குள்ளே இருக்கிற மாதிரி நீங்கள் வந்து அந்த போட்டில் அங்கே தங்கிக்கலாம். அந்த மாதிரி வசதிகள் எல்லாமே இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அது கூட வந்திருக்கிறவங்க எத்தனை பேர் அப்படிங்கிறத பொறுத்து கவுண்ட் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி ரேட்டை வந்து ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. அதேமாதிரி டீலக்ஸ் அப்படிங்கிற மாதிரி அதோட கொஞ்சம் கம்மியானது, அதாவது அதில் வந்து 2000 ரூபா, அதாவது குறைஞ்சது 2000 ரூபா இல்லை 2200 ரூபா இந்த மாதிரி இருக்கும். அதில் வந்து ஒரு பேசிக்கான வீட்டில் ஒரு ரூமில் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ரூமில் இந்த மாதிரி ஆள் ஒரு டிவி எல்லாம் அரேஞ்ச் பண்ணி ஒரு பேசிக்கான ஒரு வீட்டில் இருக்கிற மாதிரி எல்லாமே இருக்கும். அந்த இதில் நீங்கள் பயன்படுத்தி நீங்கள் மாதிரி போய்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் நம்ம கவர்மெண்ட் போட்டில் போகிறது வந்து நம்ம எல்லாருமே மக்களோட மக்களாக கலந்து இந்த மாதிரி பொதுவாக எல்லோரும் சேர்ந்து என்ஜாய் பண்ணுற மாதிரி இருக்கும்.
அதுவுமே ஒரு விதத்தில் நல்லாயிருக்கும். ஃபேமிலியோடு வந்தால் நீங்கள் தனியாக போகணுன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் தனியாக போய் என்ஜாய் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி கவர்மெண்ட் போட்லேயும் போய் நாங்கள் போய் என்ஜாய் பண்ணிட்டு தான் வந்தோம். எங்களுக்கு நல்லா தான் இருந்துச்சு. நாங்களும் போயிட்டு வந்தாச்சு, ஒரு வழியாக வந்தாச்சு. இந்த போட்டில் போகிறது வர்றது தனியாக போட்டு, அது இல்லாமல் தனிமையில் நீங்கள் போகணும் அப்படின்னு நினச்சிங்கனாலும் அதுக்கு தகுந்த மாதிரி சார்ஜஸ் அவைலபிளாக இருக்குது. அதுக்கு நீங்கள் புக் பண்ணிவிட்டு நீங்கள் தனியாகவும் நீங்கள் போய்க்கலாம், வந்துக்கலாம். இந்த மாதிரி எங்களுக்கு ஆலப்புழா டூர் வந்து ஒரு இதுக்கு வந்து நல்லாவே இருந்துச்சு, சிறப்பாகவே இருந்துச்சு. அந்த மாதிரி இருந்த மாதிரி உங்களுக்கு டைம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் அந்த மாதிரி வந்து சுற்றி பாருங்கள். வாழ்க்கையில் என்னென்னமோ அனுபவிக்கிற பட்சத்தில் இந்த மாதிரி ஒரு இதை வந்து நீங்கள் அனுபவித்து என்ஜாய் பண்ணணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அந்த மாதிரி நீங்களும் வந்து என்ஜாய் பண்ணுங்கள். இந்த ஆலப்புழா ட்ராவல் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். மற்றும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். வந்து இந்த மாதிரி ஃபிஷ்ஷு சாப்பிட்டு பாருங்கள். உண்மையிலே வந்து வேறு லெவலாக இருக்கும். இந்த ஃபிஷ் வந்து அவைலபிளாக வந்து இருக்காது, நம்ம ஏரியாலலாம் வந்து அவைலபிளாக இருக்காது. நம்ம இங்கே ஒரு தூத்துக்குடி மாவட்டமோ இங்கிட்டோ இந்த சைடில் இருக்கிறதுனால இந்த ஃபிஷ் வந்து அவைலபிளாக இருக்காது. நீங்கள் கேரளா வந்து இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து ஓட்டாச்சு. அப்போ மணி 2 ஆச்சுல, சாப்பிடணுங்களா? சாப்பிடணும். சரி, கேரளாவுக்கு வந்தாச்சுனால கல் குடிச்சிட்டு தானே சாப்பிடணும். கேமராமேன் வந்து முந்திரி கல் குடிக்காரு, நான் தென்னங்கல் குடிச்சிட்டு இருக்கேன். இந்த மீன், இது மட்டன் ஃப்ரை, இது ஃபிஷ் ஃப்ரை. நாங்கள் அடுத்து எங்கே போகலான்னா, இந்த மாதிரி மீன் நம்ம ஊரில் பார்க்கவே முடியாது. அடுத்து இப்படி ஒவ்வொரு ஊராக சுற்றணும். இன்னும் நல்ல மழை பெய்யுதுங்க, நல்லா இருக்குது. வெயிலே பார்க்கல 2 நாளாக. அப்படி தான் ஓடிக்கிட்டு இருக்குது. அடுத்து நம்ம எறணாகுளம் போகிறோம். எறணாகுளம்